செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு வழங்கும் ரூபாய் 1000 தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சமூக நீதியை எடுத்துரைக்கும் மகத்தான திட்டம் இது என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி பெருமிதமாக பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் 56 எம்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிவில் சப்ளை சிஐடி பிரிவு அதிகாரிகள் கூண்டோடு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர். ஒரே குற்ற சம்பவத்துக்காக இரு தரப்பினர் புகார் அளித்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை வகுத்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 1000 விளக்கு பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கோயில் ராஜகோபுரத்தை நகர்த்தி வைத்து மீண்டும் அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் பகுதியில் கோவில் திருவிழாவில் பேனரில் மியா கவியா புகைப்படம் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் அகற்றினர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 32 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர். கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் பூமி பிளவு ஏற்பட்டுள்ளதாக புவியியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கும்படி சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் ஜெர்மன் நாட்டு விமானப்படை அதிகாரிகள் 15 பேர் ஊட்டி மலை ரயிலில் நேற்று ஆர்வத்துடன் பயணித்தனர். ஃபஹத் ஃபாசில் பிறந்தநாளை முன்னிட்டு போஸ்டர் வெளியிட்டு புஷ்பா படக்குழுவினர் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அடுத்த ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் மு. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். பாரிஸில் விதிமீறல் செய்ததாக இந்திய மல்யுத்த வீராங்கனை ஆன்டிக் பங்கல் மற்றும் அவருடைய ஒட்டுமொத்த குழுவும் பாரிஸ் ஒலிம்பிக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்தியாவுக்கு முதல் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 6351 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 50,808 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.